இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சர்வதேச போதைப் பொருள் கொள்கைகளை மதிப்பிடும் ஐநா உயர்மட்ட குழுவில் மலேசிய பேராசிரியர் டாக்டர் அதிபா நியமனம். சர்வதேச போதைப் பொருள் கொள்கைகளை மதிப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ள ஒரு சர்வதேச குழுவில் மலேசிய பொது சுகாதார நிபுணரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான டாக்டர் அதிபா கமருல் ஜமான் இடம்பெற்றுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ கட்டஸால் டாக்டர் அதிபா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது மலேசிய எய்ட்ஸ் அறக்கட்டளையான MAF தலைவராக பொறுப்பு வகிக்கும் டாக்டர் அதிபா சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் செயல்திறனை மதிப்பிட உருவாக்கப்பட்ட சுயாதீன நிபுணர் குழுவில் இணைகிறார். அக்குழுவானது 2029 ஆண்டில் நடைபெறவுள்ள சர்வதேச போதைப் பொருள் கொள்கை மறு ஆய்விற்கான முக்கிய பரிந்துரைகளை வழங்க உள்ளது. இந்த நியமனம் குறித்து கருத்து தெரிவித்த டாக்டர் அதிபா, இது வாழ்வில் ஒருமுறை கிடைக்கும் வாய்ப்பு என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் கொள்கைகள் உண்மையில் பொது சுகாதாரத்தையும் மனித நலனையும் பாதுகாக்கிறதா என்பதை மதிப்பிடுவது மிகவும் முக்கியமான பணியாகும் என்றும் டாக்டர் அதிபா தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப் பொருள் கொள்கையானது பொது சுகாதார முன்னுரிமைகள், மனித உரிமை கருத்தாய்வுகள் மற்றும் அறிவியல் சான்றுகளை எவ்வாறு சிறப்பாக பிரதிபலிக்க முடியும் என்பதை ஆராய்வதற்காக இந்த குழு பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் துறைகளை சேர்ந்த நிபுணர்களை ஒன்றிணைக்கிறது. போதைப் பொருள் கொள்கை சீர்திருத்தத்தில் மலேசியா எடுத்துள்ள சமீபத்திய முற்போக்கான நடவடிக்கைகளுக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரமாக டாக்டர் அதிபாவின் நியமனம் பாராட்டப்படுகின்றது. குறிப்பாக கட்டாய மரண தண்டனையை நீக்குதல் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவோரை குற்றவாளிகளாக அல்லாமல் சுகாதார நோக்கில் அணுகும் நடவடிக்கைகள் போன்ற முக்கிய மாற்றங்கள் இதன் ஒரு பகுதியாகும். சமூக வலைதள பிரபலமான செகு சந்திரா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசாரணையின் போது போலீசார் தன்னை அடித்து மின்சாரம் கொண்டு தாக்கி துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். 40 வயதான கனரக வாகன ஓட்டுநரான அவர் விசாரணையின் போது பலமுறை தாக்கப்பட்டதாக கூறி செவ்வாய்க்கிழமை போலீசில் புகார் அளித்துள்ளார். குறைந்தது 2 போலீஸ் அதிகாரிகள் தங்களது காலணிகளால் தனது தலையில் அடித்ததாகவும் மற்றொருவர் தனது கால் விரல்களுக்கு இடையில் பென்சிலை நுழைத்து நெரித்ததால் கடுமையான வலி ஏற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளையில் தனது கைகளை பின்னால் கைப்பிடியில் கட்டி வைத்த பின் பல அதிகாரிகள் அதன் மீது மிதித்ததால் வலியால் தான் அலறியதாகவும் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடையாளம் தெரியாத ஒருவர் தன்னை அறைந்ததுடன் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் அதிகாரி ஒருவர் தனது வலது காதில் மின்சாரத்தால் தாக்கினார் என்றும் அவர் விவரித்துள்ளார். தன்னிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் பெறுவதற்காகவே இந்த துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நபர் குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவத்தின் போது மலாய் மற்றும் மலாய் அல்லாத அதிகாரிகள் இருந்ததாகவும் அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தனது கட்சிக்காரர் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டதும் கடந்த செவ்வாய்க்கிழமை சுபாங்ஜியாவில் இந்த புகார் அளிக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் வினேஷ் உறுதிப்படுத்தியுள்ளார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் முஸ்லிம் மற்றும் இந்து சமுதாய பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து பொதுவான நிலைப்பாட்டை உருவாக்கும் முயற்சியானது ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கை என்று பினாங்கு முஃப்தி சுகி ஒத்மான் பாராட்டியுள்ளார். மதம் மற்றும் இன மோதல்கள் அதிகரித்து வரும் உலகளாவிய சூழலில் உரையாடல், விவாதம் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையானது சமூக முதிர்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய பார்வையில் இப்படிப்பட்ட முயற்சிகள் மனித உறவுகளின் அடிப்படை கொள்கைகளான ஒருவரை ஒருவர் அறிதல், அமைதியாக இணைந்து வாழ்தல் மற்றும் நன்மைக்காக ஒன்றிணைந்து செயல்படுதல் போன்றவைகளுடன் ஒத்துப்போகின்றன என்றும் சுகி ஒத்மான் குறிப்பிட்டுள்ளார். நேற்று புத்ராஜயா சர்வதேச மாநாட்டு மையத்தில் மலேசிய முஸ்லிம் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து சங்க பேரவையான மஹிமா மற்றும் பல அரசு சாரா இயக்கங்கள் கலந்து கொண்ட சிறப்பு கலந்துரையாடல் அமர்வு குறித்து கருத்துரைத்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.
புக்கிட் மர்தாஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று 4 மாத ஆண் குழந்தையை கொலை செய்ததாக 22 வயதான குழந்தை பராமரிப்பு மைய பணியாளர் நூர் ஃபர்ஹானா ஃபஸ்மார் அப்துல்லா மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷீதா முகமது அக்கிட் முன்னிலையில் குற்றச்சாட்டானது வாசிக்கப்பட்ட போது அதனை நூர் ஃபர்ஹானா புரிந்து கொண்டதாக தலையசைத்தார். என்றாலும் இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வருவதால் அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. குற்றப்பத்திரிகையின் படி கடந்த மார்ச் 9ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை சபராங்ஜயா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் 29 வயதான உமு ஹபீபா வஹாப் என்பவரின் 4 மாத குழந்தையை அவர் கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு மரண தண்டனை அல்லது அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் குறைந்தது 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். சர்வதேச அளவில் கோவிட்-19 நோய் தொற்று பரவி 6 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு வழக்கமான கோவிட்-19 தடுப்பூசி செலுத்துதல் அவசியம் என உலக சுகாதார அமைப்பான WHO நாடுகளை அறிவுறுத்தியுள்ளது. இந்த பரிந்துரையானது கடந்த வாரம் ஜெனீவாவில் நடைபெற்ற தடுப்பூசி தொடர்பான நிபுணர்கள் குழுவான சேச்சின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது. உலகளவில் பரவலான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதால் கோவிட்-19 பாதிப்பு குறைந்திருந்தாலும் கூட வைரஸ் இன்னும் உயிரிழப்புகளையும் கடுமையான உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்தி வருகிறது என்று WHO எச்சரித்துள்ளது. இதனையடுத்து தேசிய சுகாதார அதிகாரிகள் தாமதமின்றி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் WHO வலியுறுத்தியுள்ளது. உள்ளூர் நோய் பரவல், மக்கள் தொகை, கோவிட்-19 தடுப்பூசிகள் கிடைப்பது, செலவு திறன், ஏற்புத்தன்மை மற்றும் திட்ட சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உலக நாடுகள் கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும் என்றும் சேச் பரிந்துரைத்துள்ளது. இவ்வாண்டு ஹரிராயா பண்டிகையை முன்னிட்டு சரக்கு மற்றும் தளவாட வாகனங்களுக்கு தற்காலிக ஓட்டத் தடைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தடைகளானது இன்று மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளிலும் மார்ச் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளிலும் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சீராக வைத்திருக்கவும் விபத்து அபாயத்தை குறைக்கவும் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் பயணம் செய்ய உதவுவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். மேலும் போக்குவரத்தானது சீராகவும் அவசர தேவைகள் பாதிக்காத வகையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு விதிமுறைகளை பின்பற்றுமாறும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. 27 வயதுடைய கவின்ராஜ் என்ற இளைஞரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இருவர் இன்று காலை சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 18 வயதான தஸ்ரா லேமன் மற்றும் 21 வயதுடைய வில்சன் ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டு மேஜிஸ்ட்ரேட் முகமது சைஃப் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது இருவரும் அதனை புரிந்து கொண்டதாக தெரிவித்தனர். குற்றப்பத்திரிகையின்படி கடந்த மார்ச் 10ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை சுங்கைப்பட்டாணி தமான் கம்பாஸ் பிரிவு 2 பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்பாக கவின்ராஜ் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வழக்கு மலேசிய குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது குறைந்தது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வழக்கில் 18 வயதுடைய தஸ்ரா லேமனின் மனைவியும் 22 வயதுடைய இன்னொரு இளைஞனும் வழக்கு தரப்பின் சாட்சிகளாக மாற்றப்பட்டு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ருசானி உடற்கூறு மற்றும் வேதியியல் அறிக்கைகள் இன்னும் பெறப்படாததால் வழக்கை ஒத்திவைக்க கோரினார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.